இனியோட எபிசோட ஹைலைட்டாக அழகாக தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம சூர்யா வந்து காமிக்கிறாங்க. தூக்கத்தில் அவருக்கு ஒரு கனவு. அதில் வந்து வெண்ணிலாவோட வாய்ஸ் அழகாக பேசுகிறாங்க. இவங்க கிட்ட வந்து சிரிக்கிற மாதிரி அவருக்கு வந்து கேட்குது. இந்த மாதிரி நான் சிரிச்சிட்டே இருக்கிற வெண்ணிலாவை தான் வந்து நான் விரும்பினேன். இப்போ என்னென்னா நீ சிரிக்க கூட மாட்டேன்ற, இப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே இரு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ வந்துட்டு கனவுலே வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டோன்னே மாமாவா இதை கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா என்னவோ வந்து முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் இமேஜின் பண்ணிட்டு என்ன சடனாக முத்தம்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கனவுலே வந்து பண்ணாத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட ஃபோனில் வந்து அலாரம் அடிக்குது. இது என்ன வந்து டெலிஃபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ என்ன வந்துட்டு அலாரம் போலலாம் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அலாரம் தானா, சூப்பரான கனவை வந்து இப்படி வந்து கெடுத்து விட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிக்க போகிறாரு. ஆனால் வந்து கண்ணை முழிக்கலை. ஸோ கனவுல வந்து இல்லை அப்படியே உன்னை வந்து நேரில் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா பழனிசாமி மொக்க பழனிசாமிக்கு வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்து என்னென்னா கால் பண்ணுறாரு. பழனிசாமி வந்து நிற்கிறாரு. நம்ம சூர்யா அப்படியே வந்து கை தாங்கலாம் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறது, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுறது அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்படியே வந்து யோக நிலையில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்போது பழனிசாமி வந்து இவன் வந்து அப்படியே வந்து புத்தர் மாதிரி வந்து போகிறதுக்கு வந்து ரெடியாக உட்காந்துருக்கான் போலேயே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு ஓ வந்துட்டியா பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. இப்போ என்னவா எதுக்கு வந்து இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே நீ போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த இதில் வந்துட்டு என்னோட ஐ மாஸ்க் ஒன்று இருக்கும் அதை எடுத்து கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவரும் வந்து எடுத்து வந்து நீட்டுறாரு. குடுடா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் நீட்டிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும்போது கண்ணை மூடி இருக்க எனக்கு எப்படிடா அது வந்து தெரியும், அது குடுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாங்கிக்கிறாரு. சரி நான் வந்ததை மட்டும் வந்து கண்டுபிடிச்சா இதை மட்டும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட கேட்கும்போது நீ வரும்போது வந்து ஒரு கெட்ட நாத்தம் கிட்டத்தட்ட உன்னோட பாடி ஸ்ப்ரே தான் நினைக்கிறேன், அதோட வாசம் வந்துச்சு, அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்னவோ வந்து கிண்டல் பண்ணிட்டு அவர் எடுத்த முடிவை வந்து சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து வெண்ணிலா வந்து ஒரு லக்கி சாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து தினமும் அவளோட முகத்தை வந்து பார்த்துட்டு தான் வந்து நான் முழிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது இப்போ முடியல பத்தியா, அதனால வந்துட்டு என்னோட சாரதியாக வந்து இப்போதைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து உன்னையே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீ முதல்ல வந்து என்னை எப்படி வந்து கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நீ நடந்து வரும்போதே வந்துட்டு எனக்கு வந்து யாரோ வர்ற மாதிரி ஒரு காலடி சத்தம் கேட்டுச்சு. சரி இப்போ முதல்ல வந்து நீ என்னை வந்து கூப்பிட்டுட்டு போவியா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது போகிறேன், கூப்பிட்டு போய் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல என்னது தொலைக்கிறியா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இரு வெண்ணிலா வந்து பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்னவோ வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா அப்போ நீயே போயேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் சொல்லிடுறாருடா ப்ளீஸ்டா மச்சா கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ வந்துட்டு சூர்யா வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து கண்ணை மறைச்சிருக்கிறதுனால வந்து முன்னாடி வந்து டான்ஸ்லாம் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி அடிக்க மாட்டேன்டா வாடா கூட்டிகிட்டு போடா ப்ளீஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கை தாங்களாக வந்துட்டு கூப்பிடுறாரு. கரெக்டாக வந்து பழனிசாமியை பிடிச்சோடனே சூர்யா வந்து கழுத்தை நெரிக்க போக இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் கூப்பிட்டு போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வெண்ணிலாவோட வீட்டுக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. வர்ற வழியில் சூர்யா என்னவோ வந்துட்டு பழனிசாமி கிட்ட எதுக்குடா வந்து சைலண்ட்டாக வர, ஏதாவது வந்து பேசிட்டு வரலாம்லன்னு சொல்லும்போது அதான் மச்சான் நீ தான் வந்து கண்ணை பொத்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல கண்ணை தானடா பொத்திருக்கேன் காதையாடா பொத்திருக்கேன் ஏதாவது வந்து பேசிட்டு வாடான்னு சொல்லும்போது ஆமாம்ல மச்சான் ஒரு நிமிஷம் வந்து நானே வந்து குழம்பி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பேசிட்டு கொடுக்க சரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து கேட்கும்போது ஏன் நீங்கள் வந்து கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கரெக்டாக அந்த இருமுறை அம்மன் கோயில் தாண்டி சிக்னல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சூர்யா சொன்ன எப்படிடா சொன்ன ஏய் உண்மையை சொல்லு நீ கண்ணை வந்து லைட்டாக திறந்து பார்த்து தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை நான் இதுக்கடா பார்க்க போகிறேன் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்தே வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டு அப்படியே விசுவலாக நான் வந்து என் கண்ணுக்குள்ளேயே வந்து பார்த்துட்ருக்கேன், அதை வச்சு தான் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா என்னவோ சொல்கிறாரு. இவர் வந்து நம்பிக்கை இல்லாமல் நீ வந்து கண்ணை திறந்து பார்த்ததானே ஒழுங்கா வந்து உண்மையை ஒத்துக்கோ, நீ பண்ணுறதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா இருக்குது கோவிலில் வந்து உருள்றதுக்கு பதிலாக கொலையாடியில் வந்து உருண்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னவோ வந்து சூர்யா வந்து கிண்டல் பண்ண இன்னைக்கு உனக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன்டா வாயில் சனி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சூர்யாவும் என்னன்னா பதிலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படி உண்மையான காதலாக இருந்தால் எதுக்கு வந்து நீ வந்து ஐ மாஸ்க்லாம் வந்து போட்டிருக்க, அதை கழட்டிட்டு வந்து கண்ணை மூடிட்டு வந்து வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்ல வந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் அந்த ஐ மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது எனக்கு நானே வந்து வச்சுக்கிற டெஸ்ட்டு, ஒரு வேளை என்னால் தாக்கு பிடிக்க முடியாட்டா கூட நானே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கண்டிப்பாக வந்து என்னென்னா கண்ணை மூடிட்டே தான் வந்து வர போகிறேன்னு சொல்லிக்கிட்டு
இருக்காரு. டேய் நானும் வந்து கண்ணாடி வழியாக உன்னை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நீ இதில் வந்து ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வந்து சொல்கிறாரு. வெண்ணிலாவோட வீடு வந்தோடனே வந்து 2 பேரும் வந்து இறங்கிடுறாங்க. சுற்றி முற்றி பார்த்தா வெண்ணிலாவோட வீட்டில் வந்து யாரையுமே காணும். சூர்யானவோ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து நின்றுட்டு இருக்காரு. வீடு வந்துருச்சான்னு கேட்கும்போது டே இந்த சைடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை என்னவோ வந்து திருப்பிட்டு பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இப்போதான்டா தெரியுது, கண் இருந்தால் கூட மூடிக்குவாங்க போல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன ஜோக்கா, இதுக்கு நான் சிரிக்கி வர செய்யணுமான்னு சொல்லிட்டு சூர்யா கேட்கும்போது இல்லை அதான் ஆரம்பத்தை வந்து சங்கு ஊதிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னவோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சூர்யா இனிமேல் பேசினேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா என் பொண்டாட்டியோட நடமாட்டம் ஏதாவது தெரியுதா, வெளியில் ஏதாவது வந்து நடந்து போகிறாளா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம வர்ற விஷயம் தெரிஞ்சு ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா, நம்ம வேணா அப்படியே வந்து தேனி வரைய வந்து பைக்கில் வந்து போவோமா அப்படின்னு சொல்லுவோன்னே அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஃபோனை எடுத்து கால் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னோடனே கால் வந்து வெண்ணிலாவுக்கு வந்து போகுது. வெண்ணிலா அதை பார்த்துட்டு வந்து நம்மளை வந்து குடைச்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுட்டு வந்து எந்திரிப்பார், அலம்பல் பண்ணுறதுக்கே அலாரம் வைக்கிற ஆளாக வந்து இவர் தான் இருப்பார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னவோ வந்து ஃபோனை எடுக்கல. ஆனால் அவர் வந்து விடாமல் வந்து கால் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் அட்டன் பண்ண வெண்ணிலா என்னவோ வந்து என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எதுக்கு வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நானும் வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்தால் அதை என்னவோ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்லை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் இப்போ வந்து உன்னை பார்க்கணும் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல அதெல்லாம் முடியாது போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னவோ சூர்யா வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னோட காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உன்னோட முகத்தை தான் வந்து பார்த்து வந்து நான் முழிக்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீ எங்கன்னா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறி போச்சு இல்லையா, அதனால தான் நான் வந்து பைக்குக்கே ஒரு டிரைவர் போட்டு உன்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் செல்லம், நீ உன்னோட முகத்தை வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவங்க என்னவோ வந்துட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் எங்கேயாவது வந்து கிளம்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கோவப்படுறாங்க. அப்போனா வெளியே வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே வந்து போகலாம், நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னது வாசல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, நான் வந்து வெளியெல்லாம் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நீ வராட்டி என்னடி செல்லம், நான் வர்றேம்மா, இங்கேருந்து ஒரு 10 அடி இருக்குமா, வீட்டிலேருந்து இங்கே வர தெரிஞ்ச எனக்கு வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வர தெரியாதா என்ன, சரி அப்படியே உங்கள் அம்மா வந்து ஃபில்ட்ரு காஃபிலாம் போட்டு ரெடியாக இருக்க சொல்லு, நான் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வேணவோ வந்து மிரட்டுறாரு. வெண்ணிலா ஒரு நிமிஷம் வந்து பயந்து போய் ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையிலே இவர் வந்து லைனை வந்து கட் பண்ணிடுறாரு. இந்த மனுஷன் வந்தாலும் வந்து தொலைச்சிருன்னு உங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சு போயிருக்கிறாங்க. வெண்ணிலாவை வந்து பயமுடுத்துட்டு சூர்யா என்னவோ அங்கே வந்து பைக்கில் கூலாக வந்து உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, என்னடா உள்ளே போகிறேன்னு சொன்னவன் வந்து இங்கே நிதானமாக உட்காந்துருக்கேன்னு பார்த்தியா, கண்டிப்பாக என் பொண்டாட்டி வந்து வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வந்து சொல்கிறாரு. அதுபடி வெண்ணிலாவும் வந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்க. அவங்க அம்மா வந்து சாமிக்கெலாம் வந்து பூ வச்சுட்டு இருக்கும்போது நைஸாக அந்த கேப்பில் வந்து தெரியாமல் நழுவி வந்து மாடியில் போய் வந்துட்டு என்னாச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறி போய் பார்க்குறாங்க. அவங்க வர்றதை வந்து பழனி வந்து பார்த்துட்டு ஆள் வந்துட்டா நான் இப்போ வந்து எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அங்கேருந்து நழுவி போக வெண்ணிலா வந்து பதறி போய் நிற்கிறத பார்த்துட்டு சூர்யா அப்போ தான் லைட்டாக வந்து கண்ணை திறந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு அப்படியே கோல்கேட் ஆடில் வர மாதிரி தான் ஈன்னு இழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வெண்ணிலா என்னவோ வந்து என்ன போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எதுவுமே அவருக்கு தெரியல. வெண்ணிலா வந்து பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே வந்து என்னன்னா ஸ்டன் ஆகி போய் தான் வந்து நிற்கிறாரு. ஆனால் வெண்ணிலா வந்து என்ன போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்துட்டு என்னென்னா கோவில் ஊர்வலங்க மாதிரி வந்துட்டு என்ன சாமியை தூக்கிட்டு ஊர்வலம் வர்றாங்க. அந்த பூவெல்லாம் வந்துட்டு சூர்யா மேலே பட வெண்ணிலாவை பார்த்த சந்தோஷத்தில் இருந்து நம்ம சூர்யா வந்து தன்னவே வந்து மறந்து துள்ளி ஆட வந்து ஆரம்பிச்சிடுறாரு. கரெக்டாக அந்த நேரம் வந்து வரதராஜன் அங்கே வர்றதை வந்து வெண்ணிலாவும் வந்து பார்த்துட்டு ஐயோ அப்பா இந்த மனுஷனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வரதராஜனை வந்து நம்ம சூர்யா வந்து நோட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த வரதராஜன் இவன்லாம் என்ன ப்ரொஃபஸரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பா வேற பார்த்துட்டாரு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு பக்கம் வந்து பயந்து போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாத சூர்யா என்னவோ வந்து வீட்டுக்கு வந்து ஜாலியாக ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு இன்றைக்கி வந்து என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படிங்கிற குழப்பத்தில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் எடுக்கிறாரு. அது வந்து வெண்ணிலா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அப்பா அவங்க பேசின சில விஷயங்களை வந்து யோசிக்கிறாரு. அதாவது வெண்ணிலா வந்துட்டு வீட்டில் கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு இவ்வளோ காஸ்ட்லியாக எதுக்காக வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற, அதுவும் நான் எதிர்பார்க்காத டைமில் வந்துட்டு எதுக்கு உனக்கு இவ்வளோ கஷ்டம்னு இவர் கேட்கும்போது நீங்கள் ஏன் கஷ்டத்தை பார்க்குறீங்க, எனக்கு ஆசைப்பட்டு தான் வந்து நான் எடுத்து கொடுத்தேன், அந்த சந்தோஷத்தை மட்டும் வந்து பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்குறப்போ போடுறப்பெல்லாம் வந்து நானே உங்கள் கூட வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும். அதுக்கு வந்து அப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நான் கிச்சு கிச்சு மூட்டேன்னா அது உனக்கும் வந்து மூட்டின மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கிச்சு கிச்சு மூட்டி அதுக்கு வந்து வெண்ணிலா விடுங்க உண்மையிலே எனக்கு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக இருக்கட்டும். எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இதை போடும்போது எப்படி வந்து எனக்கு இந்த ஃபீலிங்ஸ்லாம் வருதோ அதே மாதிரி உனக்கு வந்து பழசுலாம் வந்து ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை
போட்டு தான் என்னோட சேட்டைகளை வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இவர் என்னவோ வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ரெடி ஆகுறாரு. இந்த சைடு நம்ம சூர்யா என்னவோ வந்து சந்தோஷமாக தான் வந்து கிளம்புறாரு. அதுபோல் அங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க வெண்ணிலா வந்து யதார்த்தமாக ஏதோ ஒன்று எடுக்க போய் பார்க்காங்க. அவங்களோட தாலி வந்து வெளியே வந்துடுது. அதை எடுத்துகிட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நீ எப்போ வெளியே வந்து விழுறங்கிற விஷயமே வந்து எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ எப்போ என் கழுத்தில் ஏறினியோ அப்போலேருந்து நான் ஏதோ வந்து தப்பு பண்ண மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒளிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து சொன்னார் இல்லையா, விருப்பம் இல்லை அப்படின்னா கலட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டு. இது வந்து என் கழுத்தில் இருக்கிறதுனால தானே அவர் வந்து பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என்னை வந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்றைக்கெல்லாம் சேர்த்து வந்து இதுக்கெல்லாம் வந்து நான் முடிவு கட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை பார்த்து இவங்க வந்து கோவமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் சந்தோஷமாக நம்ம சூர்யா வந்து கிளாஸ்க்கு வர்றாரு. சரி லாஸ்ட் கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக எல்லார்ட்டையும் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, டெஸ்ட் வைக்கிறதா வந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ரிமைண்டர் பண்ண, எல்கேஜியில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நவீன் ஒரு பக்கம் வந்து என்னென்னா டென்ஷன் ஆகிட்டு எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா வந்து போர்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து எழுதிட்டு அதை வந்து எல்லாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க, பக்கத்தில் யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது, என்ன டவுட்டாக இருந்தாலும் வந்து என்கிட்ட மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட முகத்தை வந்து பார்க்குறாரு. வெண்ணிலாவும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலா போய் சூர்யா கிட்ட தாலியை வந்து கலட்டி கொடுக்குற சீனை வந்து ப்ரோமோவாக வந்து காமிக்கிறாங்க.